அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய விசிறி வாழை. முடிவுரை. ஒரு கதை சொல்றேன், கேட்கிறீர்களா? உற்சாகமாக பேச்சைத் தொடங்கினார் நண்பர். சொல்லுங்கள் என்று நானும் ஆர்வத்துடன் கதை கேட்க தயாரானேன். நான் கூறப்போவது ஒரு புதுமையான காதல் நவீனம். மற்ற காதல் கதைகளோடு இதை ஒப்பிட முடியாது. இது ஒரு தனித்தன்மை வாய்ந்த கதை. இதில் வரும் கதாநாயகிக்கு கிட்டத்தட்ட 48 வயது ஆகிறது. கதாநாயகருக்கு அவளை காட்டிலும் 7-8 வயது கூட இருக்கும். ஒருவரையொருவர் அந்தரங்கமாக நேசிக்கிறார்கள். அதன் விளைவாக மனப்போராட்டங்களுக்கும் கொந்தளிப்புகளுக்கும் ஆளாகிறார்கள். இறுதியில் கதாநாயகி இறந்து விடுகிறாள். அவர்களிடையே தோன்றும் உணர்வு அதை காதல் என்றே கூறலாம், அமரத்துவம் பெற்றுவிடுகிறது. இதுதான் கதை. எப்படி இருக்கிறது என்று கேட்டார். மிகச்சிறந்த கதை என்று பதில் கூறிவிட்டு கதையை பற்றிய சிந்தனையில் மூழ்கிவிட்டேன் நான். கதை சொன்னது யார் தெரியுமா? கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளை கதாபாத்திரங்களாக கொண்டு தொடர்கதைகள் எழுதுவதில் வல்லமையும் புகழும் பெற்றுள்ள சேவற்கொடியோன்தான். காதலுக்குரிய வயதை கடந்துவிட்ட கதாபாத்திரங்களை வைத்துக்கொண்டு இவர் கதை எழுத முற்படுவானேன்? சந்தேகம் ஏற்பட்டது. ஆயினும் அதை உடனேயே சொல்லிவிட விருப்பமின்றி, மிக உயர்ந்த கதை, எழுதுவதற்கு மிகுந்த ஆற்றலும் அனுபவமும் வேண்டும் என்றேன். இந்த கதையை நான் எழுதுவதாக உத்தேசமில்லை. அதற்கு வேண்டிய அனுபவமோ ஆற்றலோ என்னிடம் இருப்பதாகவும் நான் எண்ணவில்லை. இக்கதையை தாங்களோ அல்லது ஜெயகாந்தனோதான் எழுத வேண்டும் என்று மிகவும் தன்னடக்கத்தோடு கூறினார் அவர். கதையும் அதன் புதுமையும் எனக்கு வெகுவாக பிடித்திருந்தன. அந்த கவர்ச்சி காரணமாக நானே கதையை எழுதுவதாக கூறினேன். ஆயினும் இதை வெற்றிகரமாக எழுதி முடிக்கும் ஆற்றல் எனக்கு உண்டா? என் திறமையில் சேவற்கொடியோன் வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்ற முடியுமா என்ற பயம் இருக்கத்தான் செய்தது. கதையை குட்டிச்சுவராக்கி என் பெயரை கெடுத்துக் கொள்வதுடன் அவர் பெயரையும் கெடுத்து விடுவோமோ என்ற அச்சமும் இருந்தது. மீண்டும் மீண்டும் அந்த கதையை அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒவ்வொரு முறையும் புது புது கருத்துகளும் கற்பனைகளும் வந்து கொண்டே இருந்தன. முழு உருவம் பெறாமல் இருந்த கதை சொல்ல சொல்ல முழுமை பெற்றது. எழுதிவிடலாம் என்ற துணிவும் நம்பிக்கையும் ஏற்பட்ட போதிலும் கூடவே இன்னொரு சந்தேகமும் தோன்றியது. அப்போதுதான் வாஷிங்டனில் திருமணம் என்னும் நகைச்சுவை தொடரை எழுதி முடித்திருந்தேன். ஆதலால் இந்த கதையும் அம்மாதிரி நகைச்சுவை பொருந்தியதாய் இருக்கும் என்று வாசகர்கள் எதிர்பார்க்கக்கூடும் அல்லவா? எனவேதான் முன்னெச்சரிக்கையோடு முன்னுரையில் இது ஒரு புதுமையான காதல் நவீனம். இந்த கதையை படிக்கும் வாசகர்களில் யாராவது ஒரு சொட்டு கண்ணீர் விடுவார்களானால் அதையே இந்த கதையின் வெற்றியாக கொள்வேன் என்று குறிப்பிட்டிருந்தேன். அத்துடன் முடிவுரையில் நேயர்களுக்காக ஒரு முக்கிய விஷயம் காத்திருப்பதாகவும் சொல்லியிருந்தேன். இப்போது இந்த இதழுடன் கதை முடிவு பெறுகிறது. 23 இதழ்களாக இதை தொடர்ந்து படித்து வந்த வாசகர்கள் அனைவருக்கும் முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல வாசகர்கள் கதையை பாராட்டி கடிதங்கள் எழுதியிருப்பதுடன் பல இடங்களில் உணர்ச்சி வசமாகி கண்ணீர் பெருக்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள். கதையின் வெற்றிக்கு யாராவது ஒரு வாசகர் ஒரு சொட்டு கண்ணீர் பெருக்கினாலே போதும் என்று எண்ணிக்கொண்டிருந்த எனக்கு இப்போது ஒரு குடம் கண்ணீர் கிடைத்துவிட்டது. அது போதும். இந்த அருமையான கதையையும் இதில் அடங்கியுள்ள பல உயர்ந்த கருத்துக்களையும் எனக்கு தந்து உதவிய திரு சேவற்கொடியோன் அவர்களுக்கு நன்றி செலுத்துவதுடன் இந்த கதையின் மூலமாக எனக்கு கிடைத்துள்ள புகழையெல்லாம் அவரிடமே சேர்த்து விடுகிறேன். கடைசியாக ஒரு வார்த்தை. இந்த கதை எந்த தனிப்பட்டவர்களின் வாழ்க்கையையும் ஆதாரமாக கொண்டு எழுதப்பட்டதல்ல. வணக்கம். சாவி. அடுத்த நல்ல கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க.